Hey, what's up guys? Technology lovers-க்கு என்னுடைய வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக 7 டைப் ஆஃப் ட்ரோன் வந்து எடுத்து வந்திருக்கேன். வாவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் விடாம பாருங்க. அப்போதான் அந்த ட்ரோன்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சீப்பான கேஜெட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ல வரப்போற புது கேஜெட்ஸ் அண்ட் இன்வென்ஷன் இதை பத்திலாம் நீங்க அப்டேட்டடா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டைன்மெண்டாகவும் இருக்கும். ஸோ சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். திஸ் இஸ் மீ கௌதம். வெல்கம் டு ஃபியூச்சர் டெக் கேஜெட்ஸ். நம்பர் 1 DJI Digital Drone. எவ்வளோ நாள் தான் ட்ரோன்ஸை வந்து மேலே பறக்க விட்டு வெறும் கண்ணாலேயே பார்த்துட்டு இருக்கிறது. இந்த கம்பெனி வந்து ட்ரோன்ஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது செம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரோன் யூஸ் பண்ணும்போது ஒரு அயன்மேன் ஷூட்டுக்குள்ளே நீங்கள் உட்காந்துருக்க ஃபீல் வந்து அப்படியே கிடைக்கும். அந்தளவுக்கு எக்ஸைட்டிங்காக த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரோன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ட்ரோனில் வந்து ட்ரோன் அண்ட் ரிமோட் கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் வந்து FPV Googleன்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து VR கேம்ஸ் இல்லைனா வந்து VR வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிவைஸ் தான் வந்து இதுலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டிவைஸ் எடுத்து உங்களோட கண்ணாடி மாதிரி மாட்டிக்கணும். ஸோ ட்ரோன் பார்க்கும்போது அதோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வேற லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்களே அந்த ட்ரோன் மேல உட்காந்துட்டு பறக்கிற மாதிரி இல்லைனா உங்களுக்கு வந்து சூப்பர்மேன் அளவுக்கு வந்து ஃபீல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரோனோட வீடியோ ரெக்கார்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 1080 பிக்சல்ல வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி தரும். ஸோ நீங்க வந்து 60 FPS வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரோன் வந்து 4 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் பறக்கும். 4 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரோன் போனாலுமே நீங்க ரிமோட்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலயே வந்து மைக்ரோ SD கார்டு போற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் ஆகிற வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆயிரும். அண்ட் நீங்கள் வந்து அந்த VR டிவைஸில் வந்து பிளேபேக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்பர் 2 PowerEgg. இந்த ட்ரோனோட விஷுவல் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஹே வாவ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிருங்க. எவ்வளோ நாள் தான் வந்து பார்த்த மாதிரியே வந்து ட்ரோன்ஸை பார்த்துட்டு இருக்குது. ஸோ ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து இந்த ட்ரோன் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதோட டிசைனே வந்து செம பியூட்டியாக செம யூனிக்காக வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரோனை வந்து ஒரு எக் ஷேப்பில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே வந்து செம இன்ட்ரெஸ்டிங்கான லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரோன் வந்து ஃபோல்டு பண்ணி ஒரு எக் ஷேப்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ட்ரோன்ஸை வந்து நீங்கள் பறக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் இருக்க ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஃபேனை வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரோன்ஸை பறக்க விட்டு ரிமோட் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு செமையான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் டச் டேக் ஆஃப் அண்ட் ஒன் டச் ரிட்டர்ன் ஹோம். ஒரு பட்டன் நீங்கள் அமுத்துனீங்கன்னா வந்து மேலே போயிடும். எகைன் நீங்கள் ஒன் டச் பண்ணீங்கன்னா வந்து அதோட ஹோம் லொகேஷனுக்கே வந்துடும். அண்ட் இந்த ட்ரோனில் இருக்க கேமராவோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 4K அல்ட்ரா HDயில் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் 3 ஆக்சிஸ் கிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 360 பேனோராமிக் வியூவில் வந்து நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ட்ரோன் வந்து 5 கிலோமீட்டர் ரேஞ்ச் பண்ணாலும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளையிங் ஸ்பீட் பாத்தீங்கன்னா வந்து 46 km/hல பறக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து ஒன்ஸ் நீங்க இதை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வந்து 23 மினிட்ஸ் வரைக்கும் இதெல்லாம் பறக்க முடியும். நம்பர் 3 Skydio R1. ஒரு நார்மல் ட்ரோன் மாதிரி இல்லாமல் லுக் வைஸில் வந்து இந்த ட்ரோனை செமையாக கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவதார் படத்தில் வர ஹெலிகாப்டர் ஸோ அந்த மாதிரி ஒரு லுக்கில் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த ட்ரோனை வந்து உங்களோட ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ வைஃபை மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா வந்து 4Kல ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 FPS வரைக்கும் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 40 km/h வந்து இதெல்லாம் போக முடியும். அப் டு 300 feet வரைக்கும் இந்த ட்ரோனோட ரேஞ்ச் வந்து இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் வழியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 64 GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒன்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் இதெல்லாம் பறக்க முடியும். நம்பர் 4 JJRC H45. இந்த ட்ரோன் வந்து ஒரு ஃபோல்டபுள் ட்ரோன். ஸோ இந்த ட்ரோன் வந்து நீங்கள் மடக்கி வச்சிங்கன்னா பார்க்கவே வந்து ஒரு பைக் லுக்கு வந்து இது இருக்கும். ட்ரோன் வந்து மொபைலே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 கீ நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இது 360 டிகிரியில் வந்து ஃப்ளிப் பண்ணும். ஸோ ட்ரோன் வந்து நீங்கள் எங்கே கொண்டு போய் இடிச்சாலும் வந்து அது கீழே விழாது. ஏன்னா ஃபேனோட சரௌண்டிங்கில் வந்து ரவுண்ட் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே போய் இடிச்சாலுமே வந்து ஃபேனுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாது. அண்ட் இதில் இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா வந்து HD கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 720pல வந்து வீடியோ ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து LED ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நைட் டைம் வந்து இந்த ட்ரோன் வந்து பறக்க விடும்போது அந்த LED லைட் வந்து உங்களுக்கு செமையான ஒரு லுக் வந்து கிரியேட் பண்ணும். அண்ட் இதோட ஃப்ளையிங் ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து 60 to 100 feet வரைக்கும் இதெல்லாம் போக முடியும். அண்ட் ஒன்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா வந்து 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் இதெல்லாம் பறக்க முடியும். நம்பர் 5 Lilly. இட்ஸ் a world first throw and shoot camera and also வந்து மேஜிக்கல் செல்ஃபி கேமரா ட்ரோன் சொல்றாங்க. இந்த ட்ரோன் வந்து ஜஸ்ட் நீங்க தூக்கி போட்டீங்கன்னாவே வந்து அதுவே பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ட்ரோன் வந்து பார்க்க ஒரு பறவை மாதிரி இருந்தாலும் இது ஒரு நாய்க்குட்டி நம்மள எப்படி பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமோ ஸோ அதே மாதிரி வந்து இந்த ட்ரோன் நம்மளை பின்தொடர்ந்து வந்து ஷூட் பண்ணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்கேட்டிங் இல்லை பைக் ரைட் போகும்போது ட்ரோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து இன்னொரு பர்சன் தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரோன் இருந்துச்சுன்னா வந்து அந்த மாதிரி யாருமே தேவையில்ல, நீங்களே வந்து இந்த ட்ரோன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் லைக் வந்து ஒரு ரோபோட் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. பட் இது கூட வந்து ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் கொடுத்துருவாங்க. அந்த ட்ராக்கிங் டிவைஸ் வந்து இந்த ட்ரோன் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ ஃபார்மேட் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த ட்ராக்கிங் டிவைஸ் எடுத்து உங்க கூட நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், அந்த ட்ரோன் வந்து உங்களை பின்தொடர்ந்து உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துரும். இதில் உள்ள கேமராவால் 1080 பிக்சல் வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 60 FPS வரைக்கும் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியும். 5 feet இருந்து 100 feet வரைக்கும் இதெல்லாம் போய் ரெக்கார்ட் பண்ணி தர முடியும். ஸோ இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து 25 miles/hour கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வந்து 20 minutes வரைக்கும் இதால் பறக்க முடியும். நம்பர் 6 ஸ்டண்ட் ரைடர். இந்த ட்ரோனும் வந்து ஒரு நார்மல் ட்ரோன் மாதிரி இல்லாமல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது முழுக்க வந்து கிட்ஸுக்குனே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. பேராகிளைடர் ஆப்ஷன் இருக்குது அண்ட் ஹவர் போர்ட் ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஜாலியாக வந்து விளாண்டுக்கலாம். அண்ட் இதில் வந்து லிஃப்ட் அண்ட் லேண்ட் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த ட்ரோன் வந்து நீங்கள் ஈஸியாக லான்ச் பண்ணிக்கலாம் அண்ட் லேண்டும் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து எமர்ஜென்சி பட்டனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மேலே போய் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது குயிக்காக வந்து லேண்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரோனை வச்சு உங்களோட வீட்டுக்குள்ளேயே வந்து விளாண்டுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு குட்டியான லுக்கில் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. உங்களோட கிட்ஸுக்கு வந்து ட்ரோன் பிடிக்கும் நினைச்சீங்கன்னா வந்து இந்த ட்ரோன் வந்து நீங்க கிஃப்ட் பண்ணீங்கன்னா அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிருவாங்க. நம்பர் 7 Falcon FPV 300. எவ்வளோ நாள் தான் நம்ம வந்து சிஸ்டம் முன்னாடியே உட்காந்து நம்ம கார் ரேஸ் இல்லைனா வந்து பைக் ரேஸ்லாம் விளாண்டுருக்குறது. ஸோ ட்ரோனை வச்சு ரியலாக வந்து கேம் விளாடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து இந்த ட்ரோனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாங்க, இந்த ட்ரோன் தான் வந்து ஃபஸ்ட்டு ரேசிங் ட்ரோன். ஸோ இந்த ட்ரோனை வச்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ரேசிங் விட்டு செம்மையாக வந்து ஜாலியாக ஃபன்னாக வந்து நீங்கள் வந்து விளாண்டுக்கலாம். இந்த ட்ரோனோட ஒரு பார்ட்ஸும் வந்து தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ரேஸ் போகிற டைமில் வந்து நீங்களே வந்து இதோட ஃபேன் அண்ட் இதோட பேட்டரி எல்லாமே வந்து தனியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ரேசிங் போகும்போது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம தனியாக ஃபிட் பண்ணும்போது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து மாசாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் கேம் விளையாடிக்கலாம். கிட்டத்தட்ட இந்த ட்ரோன்ல இருக்க கேமரா வந்து VR கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ நீங்க வந்து ரேஸ் போகும்போது வந்து அந்த கேமரால ரெக்கார்ட் ஆகிற விஷயம் வந்து உங்களுக்கு VRல தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஜாலியாக வந்து விளையாண்டுக்கலாம். இந்த Falcon ட்ரோன் உள்ள கேமரா பார்த்தீங்கன்னா வந்து 720 பிக்சல் வந்து நம்மளுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி தரும். ஸோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 850 grams கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்க இதை சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா வந்து 14 minutes வரைக்கும் இந்த ட்ரோனால பறக்க முடியும். ஃபைனலாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம பார்த்த ட்ரோன்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டாக பார்த்த ட்ரோன் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த ட்ரோன் யூஸ் பண்ணும்போது ஒரு செம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு அயன்மேன் ஷூட்டுக்குள்ளே இருந்துட்டு பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த ட்ரோன் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரில் வரப்போகிற கேஜெட்ஸ் அண்ட் இன்வென்ஷன் அண்ட் சீப்பான கேஜெட்ஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய், தேங்க்யூ.